ஹலோ தோஸ்தோ, ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 50 கிராம் போல் துவரம்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வத்தல் 2 வத்தல், பொடி வெங்காயம் 3 பல் பூண்டு இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு தனியாக அரைச்சி வச்சுப்போம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வத்தல், பெருங்காயத்தூள், அப்புறம் சாப்பாக பண்ணி வச்சுருந்த பெரிய பல்லாரி, அப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த தக்காளி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த சாம்பாருக்கான துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். ஒரு சின்ன புளி அளவுக்கு புளிக்கரைசலை எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கொதித்து வர்றப்போ உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும். இதில் வெல்லமும் தோசை மாவு இருக்குல்ல, அதையும் லாஸ்ட்டில் தூவி விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மிக்ஸ் ஆகி வர்றப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லியில் சுட சுட சாம்பார் போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரும் இட்லியும் சூடாக இருந்தது தோஸ்தோ, அதனால தான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றேன். கை வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் தோஸ்தோ.